எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா கோல்டு தாங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் வீக்லி கெயின்ங்க ஜான்வரி 2026க்கு அப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா $4,316 பெர் அவுன்ஸா இருக்கு. வாய்ப்புகள் தவற விட்டுட்டுமே அப்படின்னு நினைக்க வேணாம், மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ட எதிர்பார்க்க முடியாது. பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணப்ப $80 பெர் பேரலுக்கு கீழே தாங்க இருந்தது. இப்போ ஒரு $84 பெர் பேரலுக்கு பக்கமாக இருக்குங்க பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ். என்ன காரணம் அப்படின்னா ஈரான் தரப்பு ஓமன் கூட தான் பேச்சுவார்த்தை அதிகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் ஆக போகிறது அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அதில் எப்படி நம்ம டேரிஃப் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி ஒமன் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூஎஸ் இதில் உங்களுடைய தலையீடு அப்படின்றது கிடையாது அப்படின்றது ஈரானுடைய ஸ்டாண்டாக இருக்குங்க. ஆக டீலை நோக்கி போகிறாங்க. தென் யூஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று டவுன் தாங்க. இன்னைக்கு ஃபியூச்சர் மார்க்கெட் மிக்ஸ்டாக தான் இருந்திருக்கு. ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் ஏர்லியர் ட்ரேடிங் செஷனில் ஒரு 1.4% டவுனு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று எஃப்ஐஐஸ் ஒரு 17 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டி 50 நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லைட்லி நெகட்டிவ். அடுத்து இன்னைக்கு நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாங்க. பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 27ல அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமாக சர்ஜ் ஆயிருக்குங்க. ஒரு 350% பக்கமாக சர்ஜ் ஆயிருக்கு. ரெவன்யூ க்ரோத் இருக்கு 10% க்ரோத். கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களுடைய நியூ பயோசிமிலர் லான்ச்சஸ் வந்து H2 ஃபினான்ஷியல் இயர் 27ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. தென் டாபர் எடுத்துக்கிட்டோம்னா எங்களுடைய டார்கெட் வந்து டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் தான் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா டிமாண்ட், ரூரல்ல டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது போக இ-காமர்ஸ், தென் ப்ரீமியமைசேஷன், இந்த ஏரியாஸ்ல எல்லாம் எங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்கும். அதனால ஃபினான்ஷியல் இயர் 27ல டபுள் டிஜிட் க்ரோத் காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஃபினான்ஷியல் இயர் 28 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு 14% இருக்கும் எங்களுடைய ஓவரால் ரெவன்யூவில் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டான வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. டாபர் காஸ்ட்லியாக தான் இருக்கும். எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா அமராவதியில் ஒரு குளோபல் டெக் ஹப் ரெடி ஆகிற மாதிரி தெரியுதுங்க. கவர்மெண்டோட திட்டம் என்ன அப்படின்னா ஒரு கேபிட்டல் சிட்டி டெவலப் பண்ணுறாங்க. அதில் எல்என்டிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குங்க, குவாண்டம் ஃபெசிலிட்டி ப்ராஜெக்ட். ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து ஒரு 1280 crores. இது எல்என்டிக்கு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். தென் எல்என்டியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அல்ட்ரா மெகா ஆர்டருங்க, 15,000 crore ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. எல்என்டியுடைய ஹைட்ரோ கார்பன் ஆஃப்ஷோர் டிவிஷனுக்கு கீழே மல்டிபிள் ஆஃப்ஷோர் ஃபெசிலிட்டிஸ் வெஸ்ட் ஏஷியாவில் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டர் எடுத்துருக்காங்க எல்என்டி. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் அப்படின்றது ஒரு 61% பக்கமாக இருக்குங்க ஈரானிய பேசிஸ்ல. Q1ல ஒரு 13,492 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 23% ஏறி இருக்கு. எல்ஐசி வேணும்னு ஆசைப்படுறவங்க இன்னுமே லோயர் லெவலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில். ப்ளூ ஸ்டார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் Q1ல மார்ஜின்ஸ் குறைஞ்சிருக்குங்க, பட் ரெவன்யூ ஒரு 13% பக்கமாக ஏறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஹையர் இன்புட் காஸ்ட், தென் சம்மர்ல டிமாண்ட் வீக்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டேட்டா சென்டர் எம்இபி ப்ராஜெக்ட்ஸில் ஸ்ட்ராங்கான ஆர்டர் இன்ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q1 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெவன்யூ ஒரு 13.3% அப்புங்க. தென் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல ஒரு 120.5 crores ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இப்போ Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல 102.5 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, குறைஞ்சிருக்கு. கிரீவ்ஸ் காட்டனை பொறுத்த வரைக்கும் கம்பெனி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தை என்ஷூர் பண்ணுறதுக்காக 2 ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துருக்காங்க. அதுக்கு கிரீவ்ஸ் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் ப்ரோக்ராம், அதாவது இவிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தென் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இன்டர்நேஷனல் லெவலில் ஆட்டோமேட்டிவ் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துபாயில் கிரீவ்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் FZE ஹப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹப்பை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல, தென் ஆப்பிரிக்காவில் அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வேலையில் ஃபோக்கஸ் பண்ணோம். கிரீவ்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஷேர் ப்ரைஸை பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. நல்ல நிறுவனம் தான். ஹீரோ மோட்டோகிராஃப்ட் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ரெவன்யூ 36% அப்பு, நெட் ப்ராஃபிட் ஸ்டாண்ட்லோன் பேசிஸில் 29% அப்புங்க. 1454 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சேல்ஸ் வால்யூம் 23% ஏறி இருக்குங்க ஈரானிய பேசிஸில். தென் அவங்களுடைய பார்ட்ஸ் அக்சசரிஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% க்ரோத்துங்க. 1689 crores இருக்கு பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். நம்ம தனியாக பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிஸ்னஸை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க இதை சொல்கிறோம். ஹீரோ இருக்கு, ஹீரோக்குள்ளேயே பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிஸ்னஸ் இருக்கு. அது போக ஆந்திர பிரதேஷ்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிளான்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லாம் போட்டாச்சு. தென் ஹார்லி டேவிசன் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா 105% க்ரோ ஆயிருக்குங்க ஈரானிய பேசிஸ்ல. இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஹீரோ மோட்டோகிராஃப்ட் உள்ள ஏத்தர் இருக்கு, ஆயிலர் மோட்டார்ஸ் இருக்கு, தென் பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிஸ்னஸ் இருக்கு.
தென் ஹீரோ ஃபின்கார்ப் உள்ளதான் இருக்கு. அதை லிஸ்ட் பண்ணா ஹீரோ மோட்டோ கார்ப் கெயின் கிடைக்கும். நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. ஆட்டோமேட்டிவ் ஆக்சில்ஸ் பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் 27ல எப்படியெல்லாம் காஸ்ட்டை மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் எஃபெக்டிவா காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிருக்காங்க. அதாவது ரெவன்யூ வந்து ஒரு 5.6% தாங்க ஏறி இருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 28% பக்கமா இருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 45.6 crore ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இது Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல 35.7 crores இருந்திருக்குங்க. கம்பெனியோட கோர் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தேவையான ஆக்சில்ஸ், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் சிஸ்டம் இதெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு டீசென்டான வேல்யூவேஷன்ல இருக்கும். டெட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஸ்மால் கேப் பிசினஸ். மில்கி மிஸ்ட் IPO பொறுத்த வரைக்கும் OFS தென் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் ரெண்டுமே இருக்கு. அது வரைக்கும் நல்லதுதான். பட் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10,000 crore மார்க்கெட் கேப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடன் அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல லிஸ்ட் ஆகட்டும். லோயர் லெவலில் கிடைச்சா நம்ம அதுக்கப்புறம் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி யோசிப்போம். இமாமி அக்ரிடெக்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. ஒரு டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்ட் விமி அப்படின்ற பிராண்ட்ல ஒரு 750 crores வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அதில் ஏற்கனவே பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. காம்படிஷன் நல்லாவே இருக்கும். அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் 5 to 7 yearsல ஒரு 1000 crore ரெவன்யூ எடுக்கணும் அப்படின்றது தான். முத்தூட் மைக்ரோஃபினை பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து மல்டிஃபோல்ட் சர்ஜ் ஆயிருக்கு. 81 crores பக்கமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல வெறும் 6.2 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% அப்புங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ப்ரொவிஷன்ஸ் குறைஞ்சிருக்கு 27%. லோன் போர்ட்ஃபோலியோ 18% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டிஸ்பர்ஸ்மெண்ட் ஒரு 48.9% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அக்ரெசிவா டிஸ்பர்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியோட கை கோர்த்துக்கிட்டு கோல்ட் லோனும் அக்ரெசிவா கொடுக்குறாங்க. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. NPA குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம புக் வேல்யூக்கு ஈக்குவலண்டா ஷேர் பிரைஸ் இருக்கப்ப பார்த்தோம். அங்கிருந்து வெகு தூரம் வந்துருச்சு. இனிமே நம்மளோட வேலை வேடிக்கை பார்க்கறது தான். டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து நிலவுதுங்க. இதற்கு முடிவு கட்ட வேண்டியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதாவது டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் டீரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அல்டிமேட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டாடா சன்ஸோட அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே டாடா கெமிக்கல்ஸை பார்த்துட்டு இருக்கோம். லிஸ்ட் ஆனாலும் சரி ஆகாட்டும் சரி மெதுவாகவே ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் நல்லது, ஆகலைன்னா ரொம்ப நல்லது. எப்படி இருந்தாலும் நமக்கு அட்வான்டேஜ் தான். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில் இது ரெண்டுல எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய வியூ ரெண்டுமே காஸ்ட்லியான சைடில் தாங்க இருக்கு. நான் இப்போ ரெண்டையுமே பார்க்க போகிறது கிடையாது. அதாவது கல்யாணம் பொறுத்த வரைக்கும் 30 times ஏர்னிங்ஸ்ல இருந்தப்பயே ப்ரொமோட்டர் ஷேர்ஸை ப்ளஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கலங்க. இப்போ 45 times ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கு. ப்ரொமோட்டர் ஷேர்ஸை எப்போ அன்பிளஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அது வரைக்கும் நோ தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு. மேபி ரொம்ப ரொம்ப லோயர் லெவலில் கிடைக்குது அப்படின்னா பார்க்கலாம். 15 times ஏர்னிங்ஸ் வந்தால் பார்க்கலாம். தங்கமயில பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 30 times ஏர்னிங்ஸ்க்காக வரட்டுங்க. இப்போ ஒரு 38% விழுந்து ஒரு 8% ஏறி இருக்கு. அதாவது 30% 35% கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 8% ஒரு பவுன்ஸுக்காக அதை போய் பார்க்கறது அப்படின்றது நான் எப்பொழுதுமே பார்க்க மாட்டேன். தென் டாடா கெமிக்கல்ஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, பயங்கரமா கீழே இறங்கி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டே தாங்க இருக்கேன். 1200 200 900 800 700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். என்னையை பொறுத்த வரைக்கும் புரியல அப்படின்னா அதை விட்டுறது நல்லதுங்க. ஏன்னா இன்னுமே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா நம்மளுக்கு உறுதியா தெரியாதுங்க. நம்ம என்ன நம்பிக்கையில பாக்குறோம், என்னைக்காவது ஒரு நாள் லிஸ்ட் ஆகும். தென் சோடா ஆஷை பொறுத்த வரைக்கும் அவங்க குளோபலி டாப் 5 பிளேயருக்குள்ள இருப்பாங்க சோடா ஆஷ் பிசினஸ்ல. அதர் அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனால நம்ம டாடா கெமிக்கல்ஸை பாக்குறோம். அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் கேப்னா நீங்க வந்து டெட் ஃப்ரீ பிசினஸா இருக்கணும் அப்படின்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இதுக்கு டெட் டு ஈக்விட்டி ஒரு 0.2 பக்கமா இருக்கு. தென் எதுக்கு இதை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல வேற ஆப்ஷன் இல்லைங்க. ஈவன் நீங்க பெரிய பிளேயர்ஸே எடுத்துக்கிட்டாலும் டெட் அதிகமா இருக்கு, இல்ல வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது எனக்கு லோயர் லெவல்ல கிடைச்சது, க்ளோஸ் டு புக் வேல்யூ கிடைச்சது. உள்ள ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் இருக்கு, அது போக நல்ல ப்ரொமோட்டரும் கூட. இதெல்லாம் போக வருஷம் ₹2 டிவிடெண்ட் தர்றாங்க. இப்போ நேற்று டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ₹1.25 பெர் ஷேர். இன்னும் இந்த வருஷத்துக்கு இன்னொரு ₹0.75 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 50 கோடி ரூபாய் 60 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்றாங்க. இதே மாதிரி மெதுவாக க்ரோ ஆனாலே போதும், எனக்கு ஒன்றும் அவசரமே கிடையாது. லாஜிஸ்டிக்ஸ்ல நல்ல பிசினஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். அதாவது டெட் இருக்கிற பிசினஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படின்னா டெட் இருக்க எல்லா பிசினஸையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்ப ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் டெட் டு ஈக்விட்டி இருக்கு. நம்ம ஹோலிஸ்டிக்கா பாக்குறப்ப நீங்க வந்து இப்ப ஸ்மால் கேப் எடுக்கிறீங்க, ஸ்மால் கேப்ல ஒரு சில நிறுவனங்கள் பேசுறப்ப டெட்டும் இருக்கு, தென் ப்ரொமோட்டர் ஷேர்ஸையும் பிளஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள் அப்படின்னா நம்ம நோ தான் சொல்லுவோம். கம்மியா இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு, அதனால டெட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை கன்சிடர் பண்றோம். அதாவது நீங்க டெட் ஃப்ரீ பிசினஸா பார்க்கணும் அப்படின்றதாங்க நிலைப்பாடு. ஆனா டெட் எப்படி வந்தது அப்படின்றதான் கேள்வி. ஒரு பிசினஸை உள்ள தூக்கி போட்டுருக்காங்க, ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்ல 50% எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன். சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல் பத்தி கேட்டிருக்காங்க. கோல்ட் ட்ரேடிங் பிசினஸ்ங்க. நான் ட்ரேடிங் பிசினஸ் பாக்குறது இல்ல. முக்கியமா இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து B2B தான். கோல்டு ஜுவல்லரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் B2Cல தாங்க அட்வான்டேஜ் அதிகம். அதனால நான் இதை பாக்குறது இல்லை. நல்ல வேல்யூவேஷன்ல வந்தாலும் ஆல் டிஜிடெக் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி எழுதிருக்காங்க. கோர் பிசினஸ் அப்படின்றது HRO அண்ட் BPO சர்வீசஸ் தாங்க. இதுக்கு டெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 0.7 டைம்ஸ் டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். நமக்கு அது சரி வராது. தென் PNG பத்தி எழுதியிருக்கிறாங்க. FMCGயை பொறுத்த வரைக்கும் PNGக்கு நீங்க போறீங்க அப்படின்னா என்னுடைய வியூ, நீங்க யூஎஸ் மார்க்கெட்டை பாக்குறது பெஸ்ட்டுங்க. இங்க ஒரு 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும், அங்க 20 டைம்ஸ்லேயே பிடிக்கலாம். நெஸ்லேவோ யூனிலிவரோ இல்லை PNGயோ இது எல்லாத்துக்குமே யூஎஸ் மார்க்கெட் பெஸ்ட்ங்க. இந்தியன் மார்க்கெட்னா ITC பெஸ்ட் என்னுடைய வியூவில். தென் பின் லேப்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஃபெட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த நிறுவனங்கள் பற்றி எழுதியிருக்கிறாங்க. இது எதுவுமே இப்போதைக்கு நான் பார்க்குற லெவலில் இருக்காதுங்க. JSW இன்ஃப்ரா நான் பார்க்குறதே இல்லை, LNT இருக்கிறதுனால. ஃபெட் ஃபினா வந்து நம்ம அட் அ ஷேர் ப்ரைஸ் ஆஃப் 75, 80s நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அது பயங்கரமாக மேலே போயிடுச்சு. அதை பற்றி இப்போ பேசுறதுங்கிறது அது தேவையில்லாதது. ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் லோயர் லெவல் அப்படின்னா பிரைஸ் டு புக் 1.8 to 2 அந்த லெவலில் நான் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தாங்க பண்ணேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்தில், அதாவது நம்ம வந்து வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜப்பான் நாட்டு நிறுவனமான மிட்சுபிஷி வந்து நாங்கள் ஒரு 20% வரைக்கும் ஸ்டேக் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவுடனே அது பயங்கரமாக ரேலி ஆயிடுச்சுங்க. ஸோ வெயிட் பண்ணுறதுல இந்த மாதிரி விஷயங்களும் நடக்க தான் செய்யும். அதனால ஒன்றும் எனக்கு லாஸ் எல்லாம் எதுவும் வந்துடலைங்க. தென் பின் லேப்ஸ் நம்ம அந்த பிஸ்னஸை பார்க்கறது இல்லை. இதே மாதிரி தான் இப்போ HDFC பேங்க்லேயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ப்ரைஸ் டு புக் 1.9க்கு வந்துருச்சு. நேற்று கூட ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க, சார் HDFC பேங்க்ல உங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது கான்ட்ரடிக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன கான்ட்ரடிக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கீழே எழுதிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையா இருக்குங்க நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. நண்பர் என்ன வியூல சொல்லிருக்கலாம் அப்படின்னா, பிரைஸ் டு புக் 1.5 வரட்டும், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அடுத்து நீங்க HDFC பேங்க் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே சார், அது வந்து கான்ட்ரடிக்டா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கலாம். பர்சனலா நான் என்ன HDFC பேங்க் எல்லாம் கன்சிடர் பண்ணலங்க. பட் என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி, ஏன்டா இவ்வளவு தூரம் கீழே இறங்கிருக்கு, ஏன்டா மறுபடியும் 1.5 டைம்ஸ் புக்னு என்னை போட்டு சாவடிக்கிற அப்படின்னு சொல்லி, சரி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி 2 டைம்ஸ் புக் இருக்கப்பே ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய ஒரு சில கன்சர்ன்லாம் இருக்கு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோவே அதிகமா இருக்கு. டெபாசிட்ஸ் இன்னும் அவங்க அக்ரெசிவா எடுக்கணும். ஒரு 80 to அட்லீஸ்ட் 85 to 90 ரேஞ்சிலேயாவது இருக்கணும். இப்போ அது 95க்கு மேல இருக்கு. ஸோ அதை கீழே கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் இன்னும் 2 வருஷம் ஆகும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணா லோயர் லெவல்ல பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நாங்கள் கீழே வர வர பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வெல் அண்ட் குட் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ 2 டைம்ஸ் புக்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை கீழே வருது அப்படின்னா கீழே வர 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 நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறப்ப நம்மளோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸை குறைச்சிக்கலாம். அது எந்த பாயிண்ட்ல போய் பிரேக் ஈவன் ஆகி திருப்பி மேலே போகும் அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. மேபி அது 1.5 டைம்ஸ் புக்கு வராம கூட போயிடலாம், ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல நடந்த மாதிரி. ஸோ விருப்பப்படுறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு சொல்லி நம்ம முற்காலங்களில் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. உள்ள HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கு, AMC இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. அதனால இந்த விஷயங்கள்லாம் சொல்லி மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் லாவ்காலா அப்படின்னு நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து டெட் கிடையாதுங்க, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. ஒரு 2500 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. இன்னுமே லோயர் லெவலுக்காக கூட வெயிட் பண்ணலாம். 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. 15 to 20 டைம்ஸ்க்காக கூட வெயிட் பண்ணலாம். IRB இன்ஃப்ரா பத்தி எழுதிருக்காங்க. நான் அதை பர்சனலா பாக்குறது இல்லைங்க, நம்மளுக்கு LNT இருக்கிறதுனால. செடிமேக் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி எழுதிருக்காங்க. ரொம்ப 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 காஸ்ட்லிங்க, எக்ஸ்பென்சிவான சைட்ல இருக்கு. தென் டைம் டெக்னோபிளாஸ்ட் பத்தி எழுதிருக்காங்க. வேல்யூவேஷன் வைஸ் ஓகேங்க,
அந்த பிசினஸ்ல ஈடுபாடு இருக்கு அப்படின்னா தாங்க அந்த பிசினஸை பார்க்கணும். பாலிமர்ஸ், பிளாஸ்டிக்ஸ், பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் வந்து இந்த பிசினஸை அஃபெக்ட் பண்ணுங்க. மேலே கீழேன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த பிசினஸ்ல பெர்ஃபார்மன்ஸும் அது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ரிஸ்க் என்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேன். எம்இ போட்டோவோல்டைக் பத்தி இருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனிங்க. டெட் கம்மி தான், நம்ம த்ரெஷ்ஹோல்ட்ல தான் இருக்கு. ஒரு 19 டைம்ஸ் earnings தான். ஒரு ஸ்மால் கேப்க்கு நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்ப்போமோ அதெல்லாம் அப்படியே ஃபிட் ஆகுது. பட் ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் 80% இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சுயிஃபார்மா தொடர்ந்து ரேலி ஆகுது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Q1ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க ஃபினான்ஷியல் 27ல. அது போக ஃபினான்ஷியல் 27க்கான கைடன்ஸும் நல்லா இருக்கு, அதனால ரேலி ஆகுது. கடனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 27% அப்பு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஒரு 30% அப்பு. அது போக கம்பெனி வந்து பேட்டரி மெட்டீரியல், குறிப்பா அயன் பாஸ்பேட், அதுக்காக கம்பெனி வந்து ஒரு பிளான்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு 300 crore இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவி அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் இதுதான் வந்து அதனுடைய ஃபோக்கஸ். இப்போ இந்த ஏரியாஸ் வந்து எமர்ஜ் ஆகி இருக்கிறதுனால ரேலி ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அது போக கம்பெனி வந்து சுதீப் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடரி பிஸ்னஸ் இருக்குங்க. இந்த பேட்டரி மெட்டீரியல் பிளான்ட்டுக்காக கம்பெனி வந்து ஒரு சவுத் கொரியன் கம்பெனி கேத்தோட் ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் போட்டிருக்காங்க. அது போக கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் அப்படின்றது பிஎஃப்என் தாங்க, ஃபார்மா, ஃபுட்டு, நியூட்ரிஷன்ஸ். அதற்காக கம்பெனி புதுசாக ஃபெசிலிட்டி போடுறாங்க. அங்கிருந்து அவுட்புட் Q3 ஃபினான்ஷியல் 27ல வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான க்ரோத் கைடன்ஸும் காட்டியிருக்காங்க, ஸ்ட்ராங்கான க்ரோத்தும் காட்டியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் 27ல கடனும் கம்மி, அதனால நல்லா ரேலி ஆயிருக்கு. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.